அவ்வளவுதான். பெரியவரே 70 வயசு வரையும் இன்னும் ஒரு 200 ராத்தி நல்ல பேரோட அதோ என்ன காந்தார தேசத்தை பரிபாலமா ஆண்டு வரக்கூடிய ஆமா ஜெகனி என்று தெரிய வந்ததா அதுவும் தவிர அந்த துரியன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? லேசா எங்க அக்கால பாத்து போலாம் நேத்து போன்ற தடி கேவடியா பையன் எப்படி நாங்களோ 99 பேர் அவர்களோ 99 பேர் ஒரு மாமனும் மச்சானும் சரி சும்மா இருந்தா நம்மள ஓசிடுவாங்கடான்ட்டு அவன் என்ன இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு அக்காவிட்ட பாக்கலாம் சொல்லிட்டு இவங்க 99 அண்ணன் தம்பி வந்து பரிசா வந்தாரு வரும்போது இவர் மாட்டு முன்னாடி வந்துட்டாரு யதார்த்தமா இவர் பின்னாடி தம்பி வந்தானே மாம்பெரிய பாரம் கட்டி பந்து மாதிரி பார்த்தா மாதிரி துரியோதன வக்காலா ஓலைகளை விட்டா நம்மள ஓய்ச்சிருவானுங்களான்ட்டு அப்படி சொல்லக்கூடிய சிறைச்சாலையில தூக்கி போட்டு நாள் ஒன்றைக்கு ஒரு கொட்டாங்க வச்சு கூழ் ஊத்தி 99 பேரையும் ஆமா மடி வச்சிடலான்னு பார்த்தான். நானும் என் தம்பிமார்களுக்கெல்லாம் சொல்லி அவனை உறைவாடிதான் கிடைக்க வேண்டும் ஆகினால் தம்பிமார்களே அனைவரும் என்கிட்ட கொடுங்க. இந்த தேவடா பையனை இந்த என்னது 66,000 வீதி இந்த தில்லி ஓய்ச்சி பூராத்தியம் வேற ஆகிட்டு வரேன். நான் ஒருத்தனா நின்று சாதிக்கிறேன்டான்னு சொல்லி என் தம்பிமார்கள அந்த 99 கொட்டாங்காச்சு குடுத்து வயிறு போடுற எப்படி அந்த காலத்துல இவர் செய்து சூழ்ச்சிதாண்டா இன்னமும் நடந்துக்குது. நான் சொல்ல தட்ட மாட்டான். அப்பேற்பட்ட மச்சான் அக்கா பிள்ளை இல்லையா பாக்கலாமா? வந்துருந்தா அருகாமல் கொண்டு வாங்க. என் மாவாக ஜெகனியை அரசன் வந்துட்டாரா? தக்கத்துக்கு மேல வரா சூது வைக்கிறா மாமா சூது வை எம்மானால முயாகிறார் புலராஜா உட்காருங்க மகாராஜா உட்காரு ஏய் எதுக்காக திருப்பி வச்சு தெரியுமா? இந்த சேர்ல இப்படி உட்காந்து வச்சுக்க குசு விட்டா அங்கேயே அடங்கிடும். சரி அது நல்ல ஐடியா. நீயே ஆளுவா 66,000 வீதம் நமக்கே ஆமா சங்கர் அதான்
என்றென்றைக்கும் யாதொரு குறையும் இல்லாமல் இந்த டில்லியாகி அஸ்னாபுரத்தை அதுதான் எதிர்பார்க்கிறேன். எப்படி மாமன் அப்படியே